வணக்கம். 1937ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. ராஜாஜி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. உடனே ஹிந்தி திணிக்கணும்னு சொல்லிட்டு, கட்டாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. பெரிய அளவுல போராட்டம் நடந்து, அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இன்னைக்கு 2025ல பிஜேபி தலைமையில அது நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணாங்க, இன்னைக்கு பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்தி திணிப்பை பத்தி. சரி, இப்போ 1937க்கு அப்புறம் நம்ம ஹிந்தி வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? அதாவது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, எந்த லெவல்ல இருக்கு? இந்திய சந்தையில இந்தியாவுடைய ஜிடிபின்றது என்னன்னா, ஒரு நாட்டுடைய உற்பத்தி லெவலோடைய மதிப்பு அப்படின்னு வச்சுப்போம். சுருக்கமா சொல்லணும்னா. அப்போ இந்தியாவுடைய மொத்த பங்கு பார்த்தீங்கன்னா, 300,00,000 கோடி 2023 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அதுல தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டும் கிட்டத்தட்ட 9% வரும். அதாவது ஒரு 40,00,000 கோடின்னு வச்சுக்கங்களேன். 9% தமிழ்நாடு மட்டுமே குடுத்து, இந்தியால இருக்கிற மத்த மாநிலங்கள விட முன்னிலையில டாப்ல இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஓகேவா? அடுத்து கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஜிஇஆர் அப்படின்னா, ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மாணவர்கள் கல்விக்கு சேர்றாங்க இல்லையா? அதோட எண்ணிக்கை, அதோட சதவீதம்ன்றது இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு. 47% வச்சு நம்ம ஊர்ல தான் 100க்கு 47 பேரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போற மாணவர்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. அதிலயும் நம்ம முன்னிலையில தான் இருக்கிறோம். அடுத்தது இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இவர்கள உருவாக்குற மாநிலத்துல முதல்ல 3 இடத்துல நாம தான் இருக்கிறோம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சார உற்பத்தியில நாம அதிலயும் முதல்ல 3 இடத்துல இருக்கிறோம். இப்படி பல விஷயத்த சொல்லிக்கிட்டே போலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்தியாவுல இருக்கிற பல பேர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நல்ல பதவியில இருக்கிற ஆட்கள்ல கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாப் 3ல இருக்குது அதிலயும். ஸோ 1937 ஹிந்தி வேணான்னு சொன்ன மாநிலம் இன்னைக்கு எங்கேயும் குறைஞ்சு போகல. நம்ம ஆங்கிலத்தையும் தமிழையும் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மேல வந்திருக்கோம் அப்படின்னும்போது, நமக்கு ஹிந்தி தேவையில்ல. திணிப்பு தேவைப்படாது. அத இப்ப இருக்கிறவங்க நெறைய பேர் ஏன் அத படிச்சா என்ன? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அவங்க மூளை செலவு செய்யப்படுறாங்க. படிச்சா ஒண்ணும் ஆக போறதில்ல. ஹிந்தி படிச்சா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிந்தி திணிக்கிற அந்த கட்சிக்காரங்கட்ட கேட்கும்போது, ஒரு சில அறிவாளிகள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா, அவங்க ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். இவங்க ஸ்கூல் எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம ஹிந்தி கத்துக்கணும்னா, ஒரு பானிபூரி கடைக்காரன்ட்ட போயிட்டு, "பையா ஏக் பிளேட் பானி பூரி தோ" அப்படின்னு கேட்கலாமாம். அதுக்கு ஹிந்தி பயன்படுமா? அதாவது இங்க பாராசூட்லேருந்து எப்படி குதிக்கலாம், ராக்கெட் எப்படி விடலாம், இப்படி படிக்கிற போறத்துல இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, பானிபூரி வாங்குறதுக்கு ஒரு மொழி கத்துக்கணும்னு அந்த அம்மா சொல்றாங்க. கரஸ்பாண்டன்ட். இன்னொரு அம்மா சொல்றாங்க. அவங்க ஒரு ஃபேமஸ் பைக்கர். பைக் ரேசர்ன்னு வச்சுக்கங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பெண்கள் நார்த் இந்தியால போம்போது ஏதாவது ஆண்கள் 4 பேர் சுத்தி அவங்கள பலாத்காரம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னும்போது, அப்ப ஹிந்தியில பச்சாவ் பச்சாவ் அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்படுமாம். ஏன் நிர்பயான்ற ஒரு சின்ன பொண்ணு டெல்லியில ஓடுற பஸ்ல 5 பேர் கொண்ட குழு கற்பழிச்சாங்களா, அந்த பொண்ணும் ஹிந்திக்காரங்க தான். அவன் கற்பழிச்சவனும் ஹிந்திக்காரன் தான். என்ன காப்பாத்திருச்சா என்ன? இந்த மொழி இவங்க சொல்ற காரணத்த பாருங்க. எதுக்கு ஹிந்தி உதவும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இத திணிக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. ஹிந்தி கத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இது திணிச்சீங்கன்னா, இதுக்கு மேல தமிழர்கள் நிச்சயமா தமிழர்கள் மட்டும் இல்ல. இன்னைக்கு இந்தியா முழுக்க பல மொழிகள் அழிஞ்சிட்டு வரதுனால, அந்தந்த மொழிக்காரங்க எல்லாம் இன்னைக்கு விழித்து எழுந்து ஹிந்திக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹிந்தி கத்துக்கலாம். ஆனா திணிக்கக்கூடாது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி இல்லாத மாநிலம் இன்னைக்கு வளர்ந்து வந்ததுனால தான், ஹிந்திய மட்டும் படிச்சுட்டு, ஏன் அது கூட படிக்காம இருக்கிற வட இந்தியர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் பொழச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாட்டுல 1,00,00,000 வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹிந்திய தமிழ்நாட்டுல திணிக்கிறதுக்கு நாம கத்துக்கிறதுக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசாங்கம் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா, அது நமக்காக கிடையாது. 8 வழிச்சாலை கொண்டு வராங்கன்னா, நமக்காக கிடையாது. நம்ம ஒரு ஓரமா கார் ஓட்டிட்டு போலாம். ஆனா, அதுக்கான திட்டம் வேற. அதே மாரி ஹிந்தி கொண்டு வராங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அங்க 1,00,00,000 மக்கள் இன்னைக்கு ஹிந்திக்காரங்க இங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதுல தொழிலாளர்கள், பெரிய பெரிய பதவியில இருக்கிற ஹிந்திக்காரங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல குடியேறி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுது. அவங்களுக்காக தான் இனி ஹிந்தி கொண்டு வராங்க. நமக்காக கிடையாது. நாம ஹிந்தி வேணான்னு சொன்னாலும் நம்ம வளர்றோம். ஹிந்தி இருந்தாலும் நம்ம வளருவோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். இன்னைக்கு மொழிய தொலைச்சுட்டு, இனத்த தொலைச்சுட்டு, பிற இனத்தவர்கள் ஆளக்கூடிய மாநிலம் இந்தியாவுல நெறையா இருக்கு. அதுக்கு உதாரணம் திரிபுரா மாநிலம்னு சொல்லலாம். திரிபுரா மாநிலத்தில மாணிக் சர்க்கார்ன்றவர் 25 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. ஆனா, அவர் திரிபுராக்காரரே கிடையாது. இன்னைக்கு திரிபுரா மாநிலத்தில அந்த இன மக்கள், அந்த மொழி பேசுற மக்கள் மைனாரிட்டி ஆயிட்டாங்க. இந்த மாரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துறக்கூடாதுன்றதுக்காக தான், இது போல பதிவுகள் எல்லா இடத்துலயும் நீங்க பார்ப்பீங்க. அதனால மொழிக்கு நம்ம எதிரி கிடையாது. ஆனா திணிக்கப்பட்டால் நிச்சயமாக அத தூக்கி எறிவோம் அப்படின்றத இது மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வட இந்தியால இந்த ஒரு சென்ஸ் அவங்ககிட்ட ரயில பயன்படுத்துற விதமே அப்படிதான் இருக்கு. அது ஒரு கேரக்டர்ன்னு. ஏன் அப்படி இருக்கு? படிப்பறிவு கம்மி, மக்கள் தொகை ஜாஸ்தி. 2 மேஜர்